அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு உடல் எடையை கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதோட தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இதாங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் கடாயோ பேன் எது வேணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு 5-6 முந்திரி சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு திராட்சை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் இங்கே ஒரு 5-6 முந்திரியும் ஒரு 7-8 திராட்சையும் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேமியா சேர்த்துக்கலாம். இந்த 2 ஸ்பூன் சேமியா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேமியா. இதையும் நல்லா சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் ராகி ஃப்ளோர் கேழ்வரகு மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்ல வாசனை வருது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துட்ருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் கேழ்வரகு மாவு, அது வரைக்கும் இப்படி வறுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்சரை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அதை அடுப்பில் வச்சு ஒரு 2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு கேழ்வரகு மாவு சுத்தமாக அந்த கட்டி கட்டாது. ஏன்னா நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி கட்டி ஆகாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை பனங்கற்கண்டு நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இது நல்லா சேமியா இந்த கேழ்வரகு மாவெல்லாம் நல்லா வெந்துட்டு வருது. பாருங்கள், இது நல்லா நம்ம 2 கப்பு பால் சேர்த்துருக்கோம். சேமியாவும் கேழ்வரகு மாவும் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா கெட்டியாகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் நான் இதை வேக வச்சுருக்கேங்க. கேழ்வரகு மாவு எப்போவுமே நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இதோட சேமியாவும் கேழ்வரகு மாவும் நல்லா வெந்துருச்சு. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கணும். இப்போ சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு ஒரு ஈஸியான ஹெல்த்தியான உடம்பு நல்லா வெயிட் போடுற மாதிரி ஒரு ரெசிபி பார்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஆனால் இது நம்ம கீழே இறக்கி வச்சா கெட்டியாயிரும். சேமியா சேர்த்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா உடம்பு வெயிட் போடும், ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.